நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி டார்க் சினிமா திரைப்படத்தை பற்றி விமர்சனம். தமிழ் சினிமாவில் சமீப காலமாக பேய் படங்களை வெறும் காமெடி ஜானருக்குள் அடக்கி சலிப்பு ஏற்படுத்தி வரும் நிலையில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு முழுக்க பார்வையாளர்களை அச்சத்தில் உறைய வைக்கும் ஒரு பக்கா சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மற்றும் கிராப் ஹாரர் படமாக மிரட்டியிருக்கிறது. இந்த டார்க் சென்னையில் குரூப் 1 தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மத்தியிலான ஒரு வழிகாட்டுதல் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் காவல்துறை துணை ஆணையாளர் பாலச்சந்தர் நட்டி நடராஜ். உங்கள் போலீஸ் வாழ்க்கையில் எப்போதாவது நீங்கள் பயந்தது உண்டா என்ற ஒரு மாணவனின் கேள்விக்கு தன் வாழ்க்கையில் உலுக்கிய ஒரு திகிலூட்டும் சம்பவத்தை விவரிக்க தொடங்குவதோடு படம் ஆரம்பிக்கிறது. முன்னாள் அரசு அதிகாரி கருணாகரனுக்கு கே. பாக்யராஜ் சொந்தமான ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த 3 இளைஞர்களில் ஒருவன் திடீரென மற்ற 2 கொடூரமாக கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள அந்த மர்ம மரணங்களால் அந்த வீட்டுக்குள் நுழைய அனைவரும் பயந்து நடுங்கிறார்கள். ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் நாத்திகரான கிராஃபிக் டிசைனர் விக்னேஷ் அஜய் கார்த்திக் மிக குறைந்த வாடகை என்ற ஒரே காரணத்துக்காக துணிச்சலோடு அந்த வீட்டுக்குள் குடியேறுகிறார். ஆரம்பத்தில் தைரியமாக இருக்கும் விக்னேஷுக்கு இரவுகளில் வரும் பயங்கரமான கனவுகள், எதிர்பாராத விபத்துகள் என நாட்கள் செல்ல செல்ல அங்கு ஏதோ ஒரு விசித்திரமான அமானுஷ்யமான சூழல் நிலவுவது போல் தோன்ற அந்த வீட்டில் முன்பு தங்கியிருந்தவர்கள் இன்னும் அந்த வீட்டை விட்டு வெளியேறவில்லை என்பது போன்ற சில அதிர்ச்சி ஊட்டும் உண்மைகளை வீட்டு உரிமையாளரின் மகள் பிரியதர்ஷினி அஞ்சனா நேத்ரன் விக்னேஷ் இடம் மறைமுகமாக பகிர்ந்து கொள்கிறார். இந்த குழப்பம் தீவிரமடையும் ஒரு நாளில் வீட்டு உரிமையாளர் பாக்யராஜ் அந்த வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்க அருகே விக்னேஷ் உடலெங்கும் கொடூரமான காயங்களுடன் கிடக்கிறார். அங்கு விசாரிக்க வரும் போலீஸ் அதிகாரி நட்டிய சடலங்களை ஆராயும்போது இறந்து விட்டதாக கருதப்பட்ட விக்னேஷ் திடீரென எழுந்து நட்டியின் பெயரை சொல்லி கடுமையாக சேர்த்து விட்டு மீண்டும் மயங்கி சரிவது படத்தின் உச்சகட்ட விறுவிறுப்புக்கு கொண்டு செல்கிறது. தனக்கு அறிமுகமில்லாத ஒரு நபர் தன் பெயரை எப்படி சொன்னார், அந்த வீட்டில் இருந்த கடந்த கால பின்னணி என்ன, அமானுஷ பயத்தில் இருந்த விக்னேஷ் தப்பித்தாரா என்பதே படத்தின் மீதி கதை. ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் கிராஃபிக் டிசைனராக வரும் அஜய் கார்த்திக் நடிப்பான ஒரு நவீன இளைஞனின் குணாதிசயங்களை மிக அழகாக பிரதிபலித்துள்ளார். ஆரம்பத்தில் நாத்திகராக தைரியம் காட்டி பின்னர் அந்த மர்ம வீட்டில் நடக்கும் அமானுஷ்யங்களால் மெல்ல மெல்ல பயத்தின் பிடிக்குள் சிக்கி தவிக்கும் ஒரு சராசரி மனிதனின் மனநிலையை தனது நடிப்பின் மூலம் அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார். வீட்டு உரிமையாளர் மகளாக வரும் அஞ்சனா நேத்ரன் கதைக்கு தேர்வான மர்மமான பாவனைகளை அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். பாக்யராஜ் நட்டி போன்ற சீனியர் நடிகர்களுக்கு மத்தியில் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாக செய்துள்ளார். அனுபவமிக்க மூத்த கலைஞர் மறைந்த கே. பாக்யராஜ் வீட்டில் கடந்த காலத்தை மறைக்கும் ஒரு யதார்த்தமான வீட்டு உரிமையாளர் தனது அனுபவ முத்திரையை வைத்துள்ளார். காவல்துறை துணை ஆணையாளராக ஒரு நட்டி நடராஜ் தனது நேர்த்தியான பங்களிப்பால் ஒட்டுமொத்த திரைக்கதை நகர்வுக்கு ஒரு தனி வேகம் கொடுத்துள்ளார். குரூப் 1 மாணவர்களுடனான கலந்துரையாடலில் தொடங்கி மர்ம வீட்டின் பின்னணியை ஆராயும் ஒரு நேர்மையான அதிகாரியாக தனது வழக்கமான பாணியில் அட்டகாசமான மிரட்டியிருக்கிறார். ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கதை களத்திற்கு தேவையான அந்த புலனாய்வு பார்வையை தனது உடல் மொழியில் துல்லியமாக வெளிப்படுத்தியுள்ளார். வீட்டி விக்னேஷ், சிபி சக்கரவர்த்தி மற்றும் இந்துமதி மணிகண்டன் ஆகியோர் கதையின் ஓட்டத்திற்கு தேவையான இடங்களில் வந்து தங்களது பங்களிப்பை வழங்கியுள்ளனர். ஒளிப்பதிவாளர் ரவிசக்தி தலைப்பிற்கு ஏற்றவாறு அந்த மர்ம வீட்டின் இருள் சூழ்ந்த அமானுஷ்ய சூழலையும் கதாபாத்திரங்களின் பயத்தையும் தனது கேமரா கோணங்கள் மூலம் மிகவும் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் காட்சிப்படுத்தியுள்ளார். லைட்டிங் மற்றும் பிரேமிங் மூலம் பார்வையாளர்களை பதற்றமாக மாற்றி ஒவ்வொரு அமானுஷ்ய காட்சிகளிலும் நம்மை அறியாமலே ஒரு திகில் கலந்த விறுவிறுப்பை ஏற்படுத்தியுள்ளார். பேய் படங்களுக்கு பின்னணி இசைதான் உயிர் நாடி. அதை இசையமைப்பாளர் மனு ரமேசர் பின்னணி இசை மூலம் பார்வையாளர்களை கட்டி போடும் ஒரு அசல் ஆரர் அனுபவமாக மாற்றியுள்ளார். பேய் உருவங்களை திரையில் காட்டாமல் வெறும் இசையின் மூலம் தியேட்டரில் பயத்தை அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக விக்னேஷ் எதிர்கொள்ளும் அமானுஷ்ய காட்சிகளில் வரும் அதிரடியான சவுண்டு எஃபெக்ட்ஸ் நம்மை இருக்க நுனியில் உட்கார வைத்து கதைக்களத்தின் தீவிரத்தை அட்டகாசமாக உணர்த்துகிறது. 1 மணி நேரம் 50 நிமிடங்கள் என்ற சுருக்கமான ரன் டைம் படத்தின் மிகப்பெரிய பிளஸ். படத்தொகுப்பாளர் கதிரேஷ் அழகேசன் தேவையற்ற காட்சிகளை தவிர்த்து கதையை நேர்கோட்டில் நகர்த்தி அமானுஷ நிகழ்வுகளுக்கும் புலனாய்வு
விசாரணைக்கும் தொய்வில்லாமல் படத்தை கொண்டு செல்கிறார். அந்த மர்ம வீட்டின் அமைப்பை சண்முகராஜா மிகவும் நேர்த்தியாகவும் தத்ரூபமாகவும் அமைத்து கொடுத்திருக்கிறார். இயக்குனர் கல்யாண் கே. ஜெகன் தமிழ் சினிமாவின் வழக்கமான பேய்ப்பட பாணியில் விடுத்து மனித மனதின் பயத்தை மட்டுமே மூலதனமாக வைத்து பேய் பிசாசுகள் திரையில் காட்டாமலேயே நொடிக்கு நொடி இருக்கையின் நுனியில் உட்கார வைக்கும் விதத்தில் திரைக்கதை அமைத்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நுழையும் போதே படம் நம்மை பதற்றமாக மாற்றி நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு தரமான த்ரில்லர் அனுபவத்தை கொடுத்த அரங்க உரைய வைக்கிறது இந்த டார்க். மொத்தத்தில் எம்ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் 5 ஸ்டார் சார்பில் ஏபிவி மாறன், கணேஷ் பாபு இணைந்து தயாரித்திருக்கும் டார்க் இருக்க நூலில் அனைவரையும் முரட்டுகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்.